ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி திதியானது வந்திருக்கு. இந்த சஷ்டி நாளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் விருச்சிக ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சஷ்டி அப்படின்னா என்ன அப்படின்றதையும், சஷ்டி நாளில் விரதம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். சஷ்டி அப்படிங்கிறது முருகனுடைய அருள் பெறுறதுக்காக ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் முருகன் வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே நடக்கும். அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயுமே வளர்பிறை சஷ்டி திதியில் விரதத்தை எடுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. விரதம் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, சஷ்டி அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் முருகனுடைய படத்துக்கு இல்லைன்னா விக்கிரகத்துக்கு பூக்கள் சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்துக்கோங்க. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க நீங்கள் உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் நலன் கருதி பட்டினி இருக்க முடியாதவங்களாம் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு வேளை மட்டும் சைவ உணவு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க. இந்த நாளில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கந்தசஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ திருப்புகழோ இதெல்லாம் நீங்கள் பாடுறதும் பாராயணம் செய்கிறதும் கண்டிப்பாக செய்யணும். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது, படிக்க தெரியாது அப்படின்னா ஓம் சரவணபவ அப்படின்ற இந்த மந்திரம் இல்லைனா முருகா சரணம் அப்படின்ற இந்த மந்திரத்தை மட்டுமாவது நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்துட்ருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி பூஜையை நீங்கள் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி முருகனை வழிபாடுகள் செய்து உங்களுக்கு என்ன ஈஸியாக செய்ய முடியுமோ நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று செய்து விரதத்தை முடிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த விரதத்தை முடிக்கிறீங்க அப்படின்றப்போ முருகனுக்கு பிரியமானதை ஏதாவது செய்யுங்க. மற்றவங்களுக்கு அதை வழங்கிட்டு நீங்கள் இன்னும் சாப்பிட்டுட்டு அந்த விரதத்தை முடிச்சுக்கோங்க. இக்கட்டான சூழ்நிலையில் இந்த முக்கியமான வேண்டுதல்களை எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க. அதுவும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதத்தை 6 நாட்களும் எடுக்கிறது ரொம்ப நல்லது. யாரெல்லாம் இந்த வருஷம் வருஷம் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதம் 6 நாள் விரதம் இருந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம சஷ்டிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். குறிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இந்த காலகட்டங்களில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜூனில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ராசிநாதன் 6வது இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வையில் இருக்கிறார் அப்படின்றதுனால ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு குரு சூரியனுடைய பார்வையெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். எதை செஞ்சாலுமே அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்படி நீங்கள் செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயத்த நம்பிக்கையோடு செய்வீங்க. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லதாக தான் முடியும். அதனால் பயப்படாதீங்க. வரவுக்குள்ள செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி கற்றுக்கோங்க. அப்படி நீங்கள் வரவுக்குள்ள செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக நீங்கள் வளர்ச்சியை பார்த்துடுவீங்க. அதே போல் குறுகிய காலத்தில் உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தயக்கமே இல்லாமல் கேட்டு வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தையும் தவறாமல் செய்யுங்க. மேலும் உங்களுடைய ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்று குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ சந்திரன் நீச்சம் பெற்று குருவுடைய உச்சமான பார்வை கிடைக்கிறதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் உருவாகுது. ஸோ அந்த நீச்சபங்க ராஜயோக பலனை நீங்கள் இப்போ அடைய போகிறீங்க. அது உங்களுக்கு ஒரு சிறப்பானது. இது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத ராஜ யோகங்களும் அடைய முடியும். எதையுமே சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வைங்க. அதுதான் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா உடல் நலனில் முன்னேற்றங்களை கொடுக்கும். உங்களுடைய தாயாருக்கு உடல்நல குறைவுகள் ஏதாவது ஏற்படலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம். அதேமாரி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி உங்களுடைய வசதிகளை பெருக்கிறதுக்கான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். நினைத்த காரியம் கைகூடணும் அப்படின்னா எதையாவது ஒன்று செய்துட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி எதையாவது ஒன்று செஞ்சு நினைத்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுப்பீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க. ஸோ சனி அமர்ந்திருக்கிறாரே அந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. குருவுடைய பார்வை இருக்குது அப்படின்றதுனால
குலதெய்வ வழிபாடுகள் செய்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனி பார்வை தனஸ்தானத்திற்கு இருக்குது. ஸோ பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான எல்லா முயற்சிகளும் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பணவளமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி விருச்சிக ராசி நேயர்களுக்கு உரிய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ ராசியை பார்த்து பார்வையிடுறாரு அப்படின்றது ரொம்ப சிறப்பானது. அதனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து கண்டிப்பாக காப்பாற்றிடுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய சவால்கள் வரும் உங்களுடைய வாழ்க்கையில். அப்படி எந்த ஒரு சவால் வந்தாலுமே கூட அதை எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்க முடியும். எதிரிகளுடைய தடைகளை எல்லாத்தையும் முறியடித்து நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய நல்ல திட்டங்கள் எல்லாமே உருவாகும். ஸோ நல்ல திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்வீங்க. இல்லை நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு வேண்டிய உதவிகள் எதுவும் வேணும்னா அதுவுமே வந்து கிடைக்கும். இல்லை நீங்கள் போய் நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்யலாம். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதே போல் 7ஆம் இடத்தில் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமர்ந்திருக்கிறாரு. ஸோ சூரியன் 7ல் அமர்ந்திருந்தும் உங்களுடைய ராசியை தான் வந்து பார்க்குறாரு. ஸோ ராசியை வந்து பார்க்குறது அப்படின்றது ரொம்ப நல்ல அமைப்பு. தொழில் வந்து சிறப்பாக இருக்கும். தொழிலாளர்களுக்கு உதவி செய்கிறதுல நிறைய ஆர்வம் வந்து காட்டுவீங்க. ஸோ சாதனைகள் செய்ய வேணும் அப்படின்னா ஆர்வம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா செய்யவே முடியாது. ஸோ அந்த ஒரு ஆர்வமும் இப்போ வந்து விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட நிறையவே வந்து கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சாதனைகளை எல்லாம் வச்சு நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து சாதிக்கலாம். புத்துணர்வோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் வசதிகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ அரசியலில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான நாட்கள். இது மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். மேலும் அஷ்டமஸ்தானாதிபதியோட சுக்கிர பகவான் இணைவு பெற்றிருக்கிறாரு அப்படின்றது இன்னொரு பக்கம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்குது. ஸோ குரு உங்கள் ராசியை தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்றதுனால திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜூனில் அதெல்லாம் நிவர்த்தியாகும். ஸோ கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன தவறான ஒரு கோணத்தில் அது நடந்து முடிஞ்சிருந்தாலும் தப்பாக இருக்குது அப்படின்னு பேசினாலும் இப்போ வந்து அதெல்லாம் மாறி சரியான கோணத்தில் வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய செயல்பாடுகளும் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நினைத்த விஷயத்தை சாதிக்க முடியும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எடுத்த காரியத்தில் தடைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த தடையோடு அது வந்து என்ன பண்ணுன்னா முடிவடைய ஆரம்பிக்கும். தடை அப்படின்றது சின்ன தடையாக தான் இருக்கும், ஆனால் அது நடக்காமல் போயிடாது. அதனால் பயப்படாதீங்க. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து இருக்கிறார் அப்படின்றதுனால காரியங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளி மாநிலத்து வேலை, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்க போகுது. பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்குறாரு அப்படின்றதுனால எத்தனை தடைகள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக வந்து முறியடிக்க போகிறீங்க அப்படின்றதுனால பயப்படவே தேவையில்ல. குடும்பத்தில் நிறைய சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்க போகுது. இனி என்ன செஞ்சாலும் அதை சரியான கோணத்தில் செய்துக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் சங்க பணிகளை எல்லாம் சிறப்பாக செஞ்சு பணியாளர்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுப்பீங்க. ஸோ இனி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே வெற்றி தான். ஸோ வெற்றி பாதையில் தான் நீங்கள் பயணிக்கவே போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டகரமான காலமாக இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா குருவுடைய பார்வையில் உங்கள் ராசி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாயும் பார்த்து இந்த காலகட்டங்களில் உச்சமடைந்திருக்காரு. ஸோ செவ்வாயினுடைய மாற்றம் இன்னும் நிறைய மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடக்க போகுது. ஸோ எனக்கு இதுதான் பிரச்சனை, இதில் தான் வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு மாற்றம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து செய்து முடிச்சுப்பீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரச்சனைகள், அதாவது கருத்து வேறுபாடுகளானது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று நடந்திருக்கும், இல்லைன்னா இனிமேட்டுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகளை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, எல்லாத்தோடைய உடல்நலத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக தாயாருக்கு எதுவும் உடல்நல பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ அதனால் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல்நலமும் உங்களுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அவங்க எல்லாமே ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பார்க்க போகிறாங்க. உங்களுக்கு பிடித்தமானவங்க
நீங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ அதனால் அவங்களையெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அது உங்களுடைய கடமையும் கூட. இதே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகுது. அதனால் பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாமே வந்து நல்ல விஷயங்களும் நடக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி எல்லாமே வந்து கெட்ட விஷயங்களாகவும் நடக்க போகிறது கிடையாது. ஒரு 50 அவுட் ஆஃப் 50 தான். ஒரு பாதி விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னா பாதி வந்து கெட்டதாக தான் இருக்கும். ஸோ அப்படி தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது. பணி சூழ்நிலை அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பணி சூழ்நிலை சிறப்பாக இருந்தாலுமே கூட உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் ஏதாவது செலவுகள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த செலவுகளும் வந்து சுப செலவுகளாக தான் இருக்கும். நிறைய சுப நிகழ்வுகள் நடக்க போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கிட்ட இருந்து உங்களுக்கு அழைப்பு வருது, வாய்ப்பு வருது அப்படின்னா அது உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்னா மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்து உங்களுடைய கையில் தான் இருக்குது. இதுதான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம எப்போதும் வந்து பின்வாங்கவே கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாத்தையுமே வந்து சாதிச்சிக்க முடியும். ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் வந்து அந்த ஸ்ட்ராங் இல்லாமல் முன்னையும் பின்னையும் நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா எதையுமே வந்து சரியாக செய்ய முடியாமல் போயிடும். காலத்துக்கு ஏற்ப நம்மளுடைய செயல்பாடுகளை தான் மாற்றணுமே தவிர நாம் வந்து மாறிடக்கூடாது. ஸோ இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். மனசுக்கு சந்தோஷம் வந்து கிடைச்சிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நிறைய நல்ல விஷயங்கள் இனி தான் வந்து நடக்க போகுது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களானது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக எப்போதுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான வழிபாடுகள் செய்யுங்க. அது ஒன்று போதும் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி கொடுத்துடும். நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்காக விரதம் இருக்கலாம். இல்லைனா சஷ்டியில் விரதம் இருக்கலாம். முருகனுடைய மந்திரங்களை வந்து சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. தொடர்ச்சியாக வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலை தீபங்கள் போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை செய்யுங்க. முருகனை எப்போதும் வந்து வழிபாடுகள் செய்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.